அனுமன் இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு வருவதற்கான 4 ஆதாரங்கள். இமயமலையில் ஒரு குகைக்குள்ள எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இந்த அனுமன் ஃபோட்டோ. இது உண்மையான ஒரு அனுமன் ஃபோட்டோ. ஒருத்தர் தன்னோட நண்பர்களோட இமயமலை ஏறும்பொழுது ஒரு வினோதமான ஒரு குகையை பார்த்துருக்காரு. அந்த குகைக்குள்ள அவர் மட்டும் தனியாக போயிருக்காரு. போக போக அந்த குகை ரொம்ப வெளிச்சமாக இருந்திருக்கு. அதுக்கு நடுவில் ஒருத்தர் குரங்கு வடிவத்தில் மனித உருவத்தில் உட்காந்துக்கிறத பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டார். அந்த உருவம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மேலே மிதக்க ஆரம்பிச்சதை பார்த்து பயந்து அவர் தன்னோட கேமராவோட ஃபோட்டோ எடுக்காரு. ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் காலங்கள்லேயே அவர் இறந்தும் போயிறாரு. இறந்து போன அவரோட கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ இருந்திருக்கு. ரெண்டாவது, இலங்கையில் இருக்க அனுமனோட கால்பாதம். இந்த கால்பாதத்தை எல்லாருமே பொய்யான ஒரு கால்பாதம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது யாராலுமே செதுக்கப்படாத ஒரு கால்பாதமா இருக்கு, அதுவா உண்டான ஒரு கால்பாதமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அனுமன் 41 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு காட்சி தருவாராமா, மலைவாழ் மக்களுக்கு. மூணாவது, அனுமன் வானத்துல பறந்த இந்த காட்சி தான். இந்த வீடியோல வர காட்சி உண்மையாலுமே ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு காட்சியா இருக்கு. எந்த விதமான சிஜியும் கிராபிக்ஸும் பண்ணாம ஒருத்தரால் மொபைல் எடுக்கப்பட்டு அப்போயே யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கு. நாலாவது, சைனால எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உருவத்தோட வானத்துல ஒருத்தர் பறந்துட்டு இருக்காரு. அவர் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மின்னல் தாக்குதல் வருது. இருந்தாலும் அவருக்கு எதுவுமே ஆகல. அந்த மின்னல்லாம் தாங்கிக்கிட்டு திரும்பவும் அங்கிருந்து பறந்து சாதாரணமா போயிடுறாரு.